அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில் வந்துட்டு தாத்தா எவ்வளோ பொறுமையாக உட்காந்து பேசுகிறாரு. அ அது வந்து ஏன் இந்த சாரதாவுக்கு இல்லை அப்படிங்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. சாரதா வந்து இந்த இடத்துல வில்லியாக இருப்பாங்க அப்படின்னு நான் யோசிக்கவே இல்லை இந்த சீரியலில். கண்டிப்பாக காவேரியோட லைஃபுக்கு விஜய்க்கு வில்லியாவாங்க, விஜய்க்கு எதிராக அவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கவே இல்லைங்க. யாருமே யோசித்திருக்க மாட்டோம் கண்டிப்பாக. ஆனால் அவங்க தான் இப்போ முக்கிய புள்ளியாக இருக்காங்க, காவேரியும் விஜயும் சேர விடாமல். அவங்க வீடு தாத்தா வந்து அவ்வளோ பொறுமையாக வந்து பேசிகிட்டு இருக்கிற டைமில் அவங்க சொல்கிறாங்க, என் பொண்ணு பேச மாட்டா, அவளை பேசினதெல்லாம் போதும், இனிமேல் நான் தான் பேசுவேன், ஒரு நாள் இல்லைன்னா 2 நாளில் நாங்கள் வீடை காலி பண்ணிடுறோம், நீங்கள் இனிமேல் வராதிங்க, இந்த மாதிரி பேசிக்கிட்டு இப்படி இந்த மாதிரி பேசிக்கிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தாத்தாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது நமக்கே ஒரு மாதிரியாக இருந்தது. அப்புறம் அவருக்கு எப்படி இருந்திருக்கும். அதெல்லாம் விஜய்க்கு தெரிஞ்சால் நிஜமாகவே அவர் டென்ஷன் ஆகி சண்டை போடுவார். அந்த இடத்துல வந்து காவேரியே சொல்கிறாங்க அம்மா அப்படிங்கிறாங்க. ஆனால் நீ பேசாத அப்படின்னு ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ வந்து சாரதா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. வீடை காலி பண்ணுறோம், விஜய் கூட சேரவே விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோட தீர்க்க தரிசியாக இருக்காங்க சாரதா. சாரதா இந்த மாதிரி இந்த சீரியல் இருப்பாங்கன்ட்டு கொஞ்சம் கூட யோசிக்கலைங்க. வெறுப்பு தான் ஆகுது அவங்க மேலே. ஒரு அம்மாவாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும், தான் பொண்ணோட லைஃப்பை செட்டில் பண்ணணும், எப்படியாவது செட்டில் பண்ணணும். என்ன நடந்தது ஏது நடந்தது பொண்ணுக்கிட்ட உட்காந்து பேசி விசாரித்து அவங்க தாத்தா வராருல, இது நல்ல சான்ஸு ஐயா, என் பொண்ணு வாழ்க்கைக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும், என்ன சொல்ல போகிறீங்க, என் பொண்ணும் உங்கள் பேரன்னு தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்னு அதை ஒரு பொண்ணை பார்த்த அம்மா இது இப்படி தான் கேட்பாங்க. இவங்க என்னடானா என் பொண்ணு பண்ணது தப்பு இல்லை, பேரன் பண்ணதான் தப்பு, காசு இருக்கிற திமிரு, காசு இருக்கப்போ தான் நான் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படி பண்ணியிருக்கேன். அப்போ நீ ஆரம்பத்தில் சொன்ன மரியாதை கோபுரத்தில் வச்சுருந்தேன்னு சொன்னேன், கரெக்டு தான். அவன் வந்து கோபுரத்தில் வச்சுருந்தது இப்போயே அதே விஜய் தான், எந்த மாற்றமுமே கிடையாது. விஜய் பண்ண ஒரே தப்பு அக்ரிமெண்ட் போடுறது, மற்ற எந்த தப்புமே அந்த பையன்கிட்ட கிடையாது. ஆனால் காவேரியை பேசவே விட மாட்டேறீங்களே, ஏன் பேச விட மாட்டேறீங்க? தாத்தா வந்து கேட்கும் போது நீ பேசாத, காவேரி பேச மாட்டா, நான் தான் பேசுவேன் அப்படிங்கிற. அப்போ வந்து எந்த இடத்துல நீ வந்து அம்மாவா நின்றுருக்க காவேரிக்கு? ஒரு இடத்துல கூட காவேரிக்கு அம்மாவா நின்னதே கிடையாது. எல்லாமே அந்த பொண்ணு தான் அந்த பசுபதி கிட்ட இருந்து தப்பிச்சு, பசுபதி கிட்ட வந்து இவ்வளோ சண்டை போட்டு எல்லா பிரச்சனையும் பார்த்து அந்த நிலத்தை வாங்கினதுலேருந்து எல்லாத்துக்குமே இந்த நிவின் ஹெல்ப்போட விஜய் ஹெல்ப்போட தான் அந்த பொண்ணு வந்து இந்த இவ்வளோ தூரம் வந்திருக்கு. முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு நீச்சல் தெரியும். அப்போ தான் வந்து இவ்வளோலாம் நடந்ததா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஆனால் இந்த டைமில் அந்த பொண்ணோட வாழ்க்கை, அந்த பொண்ணுக்காக யாருமே வந்து நிற்கலையே, காவேரிக்காக யாருமே நிற்கலையே அப்படிங்கிறது எனக்கு பயங்கர டென்ஷனுங்க. உண்மையாகவே சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?